ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 18 முதல் 31 வசனங்கள். தியான வசனம் 1 அதிகாரம் 23 வசனம். 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சிலுவை குறித்ததான தியானம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிற வேளையில் குறிக்கப்பட்ட இந்த காலங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை என் வாழ்க்கையிலே என்ன தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது, அந்த சிலுவையின் மூலமாக நான் ரட்சிப்படைந்தவனாக இருக்கிறேனா, அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துவதிலே நான் நிலைத்திருக்கிறவனாக காணப்படுகிறேனா, சிலுவை எனக்கு மன்னிப்பை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது, என்னை மனிதனாக்கியது. இந்த உலகத்திலே இந்த மன்னிப்பின் சிந்தையை நான் வெளிப்படுத்துகிறேனா, மீட்பின் ஆண்டவர் உண்டு என்பதை நான் வெளிப்படுத்துகிறேனா, மனிதனை மனிதனாக மதித்து மனிதனை தேவனிடமாய் கொண்டு வரும் ஒரு மனிதனாக நான் காணப்படுகிறேனா என்பதெல்லாம் இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களாக நாம் பார்த்தோம். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய பார்வை சிலுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது பிழைப்பு உண்டு, வாழ்வு உண்டு, நித்தியமான ஜீவனுள்ள நாட்டிலே நாம் ஜீவிக்கின்ற அந்த கிருபை நமக்கு உண்டு. ஏனென்றால் அவர் மரத்திலே தூக்கப்பட்டபடியினாலே, நமக்காக சாபமானபடியினாலே நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் உயர்த்தப்பட்டது நிமித்தமாக என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த கிறிஸ்துவுடைய சிலுவையிலே நீங்களும் நானும் அறையப்பட வேண்டும் என்று சொல்லியும் நாம் தியானித்தோம். இன்று தொடர்ச்சியாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும், என் வாழ்வில் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்தும் ஒரு பிரசங்கியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு மரணமடைந்த அந்த நேரத்தில் அநேகர் அவரிடம் இழுத்து கொள்ளப்பட்டதாக நாம் காண்பதில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பின்னர் பரமேறி சென்று மேல் வீட்டில் காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பெந்தேகோஸ்தே நாளிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். அன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரசங்கித்த போது சம்பவித்ததை குறித்து அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 41 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்த போது விசுவாசித்த ஜனங்களின் எண்ணிக்கை 5000 இருந்தது. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் வரலாம், இந்த கிறிஸ்துவின் சிலுவை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரசங்கிப்பதற்கு குருமார் உண்டு, போதகர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, பெரிய பெரிய வல்லமையான பிரசங்கிகள் உண்டு, நாம் ஏன் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே வரக்கூடாது. நாம் பிரசங்க வேலை செய்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்கின்றதான ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது. ஞானஸ்நானத்தின் மூலமாய் திருச்சபையிலே சேர்க்கப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் அல்லது இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இவன் அல்லது இவள் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய்
சேவகியும் ஊழியக்காரியுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம் என்பதாக குருவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பருவம் கடந்த ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுதும் ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தப்படுத்தி வருகிற சகோதரன் அல்லது சகோதரனுடைய நெற்றியிலேயும் இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கு, உலகத்துக்கு, பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகாலம் முழுவதும் உண்மையுள்ள சேவகன், உண்மையுள்ள ஊழியக்காரன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் யார் பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய அங்கமாக, தேவனுடைய அடையாளமாக தங்களை இணைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியக்காரர்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள், உண்மையுள்ள சேவகர்கள், ஆண்டவருடைய பணிவிடையாட்கள், ஊழியக்காரர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஆம், கிறிஸ்தவனாய் அழைக்கப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய சிலுவையின் செய்தியை சுமந்து செல்கிறவன். சிலுவையை கழுத்திலே சுமந்து செல்வது மாத்திரமல்ல, இல்லை என்றால் நம்முடைய ஆபரணங்களிலே சுமந்து செல்வது மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளிலே வைப்பது மாத்திரமல்ல. என் வாழ்க்கையே சிலுவைக்கு சாட்சியாக இருக்கிறது. நான் இந்த உலகத்திற்கு செத்திருக்கிறேன், உலகம் எனக்கு செத்திருக்கிறது. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை நான் வரைந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சேவகனாய், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் நான் செல்லுகின்ற இடங்களில், பயணிக்கின்ற இடங்களில், பணி செய்கின்ற இடங்களில், நான் தொழில் செய்கிற இடங்களில் என் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்க தகுந்த நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக சிதறிப்போன ஒவ்வொருவரும் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, ஊழியத்திற்கென்று அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. சிதறிப்போனவர்கள் யார்? அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகளாகிய தேவ ஜனங்களே அவர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் 1வது வசனம் சொல்லுகிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யாவரும், அப்போஸ்தலர் தவிர சிதறடிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் ஒருவேளை சரீர பிரகாரமாக அலக்களிக்கப்பட்டார்களே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இல்லை என்றால் கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற அந்த வைராக்கியமான வாழ்க்கையிலே உறுதியாய் தேவனுடைய ஊழியர்களாய் தங்களை வெளிப்படுத்தினார்கள். தேவனை அவர்கள் அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள், எங்கும் பிரசங்கித்தார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒரு குருவாக அல்ல, நான் ஒரு போதகனாக அல்ல, நான் ஒரு ஊழியக்காரனாக அல்ல, நான் ஒரு விசுவாசியாகத்தான் நான் உண்டு, என்னுடைய கடமை உண்டு, ஆலயத்திற்கு செல்கிறேன், ஆண்டவரை ஆராதித்து வருகிறேன் என்று நாம் தட்டி கழிக்கிறவர்களாக அல்ல. நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்பது பிரதான காரியம் அல்ல. இங்கே ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழும் ஸ்தலங்களிலே, வசிக்கும் இடங்களிலே, பணி செய்யும் இடங்களிலே ஆண்டவருக்காக வாழுகின்ற சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, என் சாட்சியை பார்த்து, என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து, நான் பயணிக்கின்ற பயண பாதையை பார்த்து மற்றவர்கள் இவன் கிறிஸ்துவை உடையவன், இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்று அறிய வேண்டும். என் வாழ்க்கையே அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கமாய் காணப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனித வர்க்கத்தின் பாவங்களுக்காக பாவமற்ற பரிசுத்தரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து மரித்த அவருடைய கல்வாரி அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஜனங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஒருவேளை வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நீங்கள் வார்த்தைகளால் சொல்லலாம். ஆனால் வாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலையில் வார்த்தைகள் அல்ல, என் வாழ்க்கை பலமாய் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்.
என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு எதிரடையானதாக, சவால் நிறைந்ததாக, ஒரு அறைகூவலான வாழ்க்கையாக அவை காணப்படலாம். ஆனால் அந்த அறைகூவலான வாழ்க்கையில் என் தேவன் மகிமைப்படுகிறார். உலகத்தை பிரியப்படுத்துகிறவனாக அல்ல, உலக சிந்தையை அணிந்து கொண்டவனாக அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டவனாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டவனாக. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நான் ஒரு பைத்தியமாக காணப்படலாம், ஆனால் கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை உடையவனாக இந்த உலகத்திலே சிலுவைக்குரிய ஊழியன் என்பதை வாழ்ந்து காட்டும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்நோக்கி இருக்கிறார். வாழ்ந்து காட்டுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், வாழ்க்கையின் செயல்பாடுகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைய அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் மூலமாக, எங்களுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வின் மூலமாகவும் நாங்கள் நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை பாடு மரணங்கள், அவருடைய அன்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளை அறிவிக்கின்ற போதகர்களாக, ஊழியர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று உம்மை மகிமைப்படுத்துவதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.